இந்நிகழ்வின் பெருந்தலைவர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், ஆசிரிய பெருந்தகைகள், அலுவலக பணியாளர்கள், பெற்றோர்கள், மாணவ கண்மணிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது வணக்கத்தை உரித்தாக்கி இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல மற்றையவை என்ற வள்ளுவரின் வாக்கை முன்னிறுத்தி கல்வி எனும் பெரும் செல்வத்தை வாரி வழங்கி சிறந்த மாணவ செல்வங்களை உருவாக்கும் உத்தம வலயம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் 2024-25 கல்வியாண்டிற்கான ஆண்டறிக்கை சேர்க்கை. நமது பள்ளியானது 2/6/2024 முதல் 2024-25 ஆண்டுக்கான சேர்க்கை ஆரம்பிக்கப்பட்டு 10/6/2024 முதல் தொடங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான சேர்க்கை தொடங்கப்பட்டு அனைவரின் சீரிய முயற்சியினாலும் அரசின் பல்வேறு விலையில்லா நலத்திட்டங்கள், கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடு மற்றும் கல்வி உதவித்தொகை திட்டங்களினாலும் பள்ளியின் அனைவரின் முயற்சியினால் ஒழுக்கத்துடன் கூடிய கல்வியை வழங்கி வருவதாலும் மாணவர்களின் சேர்க்கை இந்த கல்வியாண்டு 10% அதிகரித்தது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 275 மாணவர்கள், 193 மாணவிகள் என 468 மொத்த மாணவிகள் பள்ளியில் பயின்று வருகின்றனர். பள்ளியின் சிறப்புகள்: தேர்ச்சி. ஏப்ரல் 2024 பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பில் 94% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 500க்கு 465 மதிப்பெண்கள் பெற்று ஜி ரேஸ்மா முதலிடமும், 462 மதிப்பெண் பெற்று எஸ் செல்வபதி இரண்டாம் இடமும், 456 மதிப்பெண் பெற்று பி பிருந்தாதேவி மூன்றாம் இடமும் பெற்றனர். மார்ச் 2024 பொதுத் தேர்வில் 11ஆம் வகுப்பில் 99% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 600க்கு 502 மதிப்பெண் பெற்று பி தேவதர்சினி முதலிடமும், 501 மதிப்பெண் பெற்று பி சிவனேஷ் இரண்டாம் இடமும், 487 மதிப்பெண்கள் பெற்று பி கவியரசு மூன்றாம் இடமும் பெற்றனர். மார்ச் 2024 பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பில் இந்த ஆண்டில் 100% பெற்று தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையால் வழங்கப்பட்ட பாராட்டு சான்றிதழ் பள்ளிக்கு வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 600க்கு 562 மதிப்பெண் பெற்று ஒய் கோபிகா முதலிடமும், 555 மதிப்பெண் பெற்று பி ரிதன்யா இரண்டாம் இடமும், 552 மதிப்பெண்கள் பெற்று கே தமிழரசி மூன்றாம் இடமும் பெற்றனர். மேலும் ஒய் கோபிகா வணிகவியல் பொருளியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களும், கே தமிழரசி தமிழரசு கணினி பயன்பாடுகள் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்ணும் பெற்றுள்ளனர். இந்த பெருமைக்கு காரணமான அனைத்து ஆசிரியர்களையும் நான் இந்த தருணத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். தமிழக பள்ளி கல்வித்துறையால் நடத்தப்படும் அனைத்து திறனறி தேர்வுகளிலும் மாணவ மாணவியர்களும் பங்கேற்று வருகின்றனர். தமிழக அரசின் 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் நமது பள்ளி மாணவ மாணவியர்கள் சேர்க்கை பெற்று அரசு ஒதுக்கீட்டின்படி பயின்று வருகின்றனர். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்வின் மூலம் பள்ளியில் +2 பயின்று மாணவ மாணவிகள் அனைவரும் கல்லூரியில் உயர்கல்வி சேர்க்கை பெற்று வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று உயர் மதிப்பெண்களுடன் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் சேர்க்கை வரும் மாணவ மாணவிகளுக்கு அவர்களின் ஒழுக்கம், உதவும் பண்பு, குடும்ப சூழல் இவைகளை கருத்தில் கொண்டு பொறியியல் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்று பயிலும் 7 மாணவ மாணவிகளுக்கு தலா ₹25 வீதம் 1.75 லட்சமும், கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்க்கை பெற்று பயிலும் 10 மாணவ மாணவிகளுக்கு தலா ₹15,000 வீதம் 1.5 லட்சமும் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி இணை செயல்பாடுகள். ஆண்டுதோறும் நடைபெறும் குறுமைய விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டு நமது பள்ளி மாணவ மாணவர்கள் வெற்றி பெற்று விளையாடி பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற குறுமைய விளையாட்டுப் போட்டியில் டேபிள் டென்னிஸ் போட்டியில் குறுமைய அளவில் வெற்றி பெற்ற 10ஆம் வகுப்பு மாணவன் கௌதம் கிருஷ்ணா, 9ஆம் வகுப்பு மாணவன் ஆர் திவாகர் இருவரும் மாவட்ட அளவிலான போட்டியில் பங்கேற்றனர். அதேபோல் குறுமைய அளவில் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகள் 12ஆம் வகுப்பு மாணவி ஆர் ரோஜா மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவி ஆர் பூஜா இரு மாணவிகளும் மாவட்ட அளவில் கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் நமது மாவட்டத்தில் உள்ள
ஜெய் ஸ்ரீராம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் நமது பள்ளியின் சார்பில் கலந்து கொண்ட 11ஆம் வகுப்பு மாணவன் எஸ் யோகேஸ்வரன் முதல் பரிசை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளான். இதற்கு வழிகாட்டியாக இருந்த நமது பள்ளியின் முதுகலை இயற்பியல் ஆசிரியரை இந்த தருணத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். அட்டல் எக்ஸ்போ அனைத்து மாணவர்களும் பயன்பெறும் வகையில் அவர்கள் நுண்ணறிவு திறனை மேம்படுத்தும் பொருட்டு மத்திய அரசின் பங்களிப்புடன் வெள்ளகோவில் ஒன்றிய அளவில் தெரிவு செய்யப்பட்ட ஒரே அரசு பள்ளியான நமது பள்ளியில் செயல்படும் அட்டல் டிங்கரிங் ஆய்வகம் மூலம் மாணவிகளுக்கு பயிற்சி பட்டறையும் சயின்ஸ் இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட் எக்ஸ்போ படைப்புகளும் உருவாக்க பயிற்சி அளிக்கப்பட்டு மாணவிகள் தாங்களாகவே படைப்புகளை உருவாக்கி காட்சிப்படுத்தப்பட்டு கண்காட்சி நடத்தப்பட்டது. இதற்கு உறுதுணையாக இருந்த நமது பள்ளியின் அறிவியல் ஆசிரியர்கள், கணித ஆசிரியர்கள் அனைவரையும் நான் தருணத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். மாணவிகளுக்கு தமிழ் மொழியின் தொன்மை, இலக்கண இலக்கியங்கள் மீது பற்றும் ஆர்வமூட்டும் வகையில் தமிழுக்கு தொண்டாற்றிய அறிஞர்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் நடத்தப்பட்ட தமிழ் கூடல் நிகழ்வில் உடுமலையை சார்ந்த கவிஞர் திரு சரவணன் அவர்களால் சிறப்பு சொற்பொழிவு வழங்கப்பட்டது. அரசு பள்ளி அளவில் ஏற்படுத்தப்பட்ட மகிழ்மூட்டம் குழுக்களுக்கிடையே குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்து வினாடி வினா போட்டிகள் நடத்தப்பட்டது. கல்வி சாரா செயல்பாடுகள் வெள்ளகோவில் வட்டார அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டியில் நமது பள்ளி மாணவிகள் பிறவகை நடனம் குழு போட்டியில் வெற்றி பெற்று மாவட்ட அளவிலான கலைத்திருவிழா போட்டியில் பங்கு பெற்று பெருமை சேர்த்தனர். மேலும் செதுக்கு சிற்பம் பிரிவில் நமது பள்ளி மாணவி கர்ஷினி மாவட்ட அளவில் 3ஆம் இடம் பெற்று நமது பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதற்கு வழிகாட்டியாக இருந்த நமது பள்ளியின் தமிழ் ஆசிரியர்கள் மற்றும் இடைநிலை ஆசிரியர் அனைவரையும் நான் இத்தருணத்தில் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். கல்வி சுற்றுலா ஆனது நமது பள்ளியின் மாணவிகள் ஆழியார் அணை, திருமூர்த்தி அணை, திருமூர்த்தி நீர்வீழ்ச்சி, மாசாணியம்மன் கோவில் போன்ற இடங்களுக்கு மாணவிகள் அழைத்து செல்லப்பட்டனர். மேலும் நமது பள்ளியில் அமைந்துள்ள வட்டமலைக்கரையோடை அணைக்கும் நமது முன்னாள் மாணவர் திரு லோகநாதன் பழனிசாமி மற்றும் ஆசிரியர் துணையுடன் அழைத்து செல்லப்பட்டு அணை சுற்றி காண்பிக்கப்பட்டது. புத்தக திருவிழா மகாத்மா காந்தி அறக்கட்டளை நட்பணி மூலம் வெள்ளகோவிலில் நடத்தப்பட்ட புத்தக திருவிழாவில் மாணவிகள் அழைத்து செல்லப்பட்டு பார்வையிட்டு வந்தனர். பார்வையாளர் தினம் நடத்தப்பட்டு பள்ளியின் வகுப்பறை, ஆய்வகம், நூலகம் மற்றும் விளையாட்டு மைதானம், கழிப்பறைகள் ஆகிய அனைத்து இடங்களும் பெற்றோர்கள் பார்வையிட்டு பள்ளியின் உட்கார்ந்து வசதி பற்றி அறிந்து கொள்ள செய்யப்பட்டது. அன்றைய தினமே முன்னாள் மாணவர் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்று பள்ளியின் கடந்த கால நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். பள்ளியின் முன்னேற்றத்திற்காகவும் பள்ளி செயல்பாடுகளை மேலாண்மை செய்வதற்காகவும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையால் 2021-22 தொடங்கப்பட்ட பள்ளி மேலாண்மை குழு 2 ஆண்டுகளுக்கு பிறகு கல்வியாண்டில் மறுகட்டமைப்பு செய்யப்பட்டது. பள்ளி கல்வி செயல்பாடுகள் ஆண்டு ஆய்வு பள்ளி கல்வி செயல்பாடுகள் பற்றிய ஆண்டு ஆய்வு முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையில் நடைபெற்று முடிவுற்றது. பள்ளி கட்டமைப்பு மற்றும் மேம்பாடுகள் நபார்டு திட்டத்தின் மூலம் 85.4 லட்சம் செலவில் கட்டப்பட்ட புதிய வகுப்பறை கட்டிடம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் காணொலி காட்சி மூலம் திறக்கப்பட்டு மாணவிகள் பயன்பாட்டுக்கு இந்த கல்வியாண்டு கொண்டு வரப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா மரமலர்ச்சி திட்டத்தின் மூலம் 1.93 லட்சம் செலவில் கட்டப்பட்ட ஆசிரியர்களுக்கான கழிப்பறை மற்றும் 5.63 லட்சம் செலவில் கட்டப்பட்ட மாணவிகளுக்கான மிதிவண்டி நிறுத்தம் பயன்பாட்டுக்கு இந்த கல்வியாண்டு கொண்டு வரப்பட்டது. முன்னாள் மாணவர் அறக்கட்டளை மூலம் செய்யப்பட்ட பணிகள் நூலகத்துக்கு தரைத்தளம் செப்பனிடப்பட்டு காற்றோட்டமுள்ள வெளிச்சமுள்ள விசாலமான இடத்தில் இந்த ஆண்டு முதல் நூலகம் செயல்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விளையாட்டு அறை புனரமைக்கப்பட்டு மாணவர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு பல்வேறு விளையாட்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மரங்களை சுற்றி பாதுகாப்பு சுவர் அளிக்கப்பட்டு மரங்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அனைத்து வகுப்பறை கட்டடங்களுக்கு முன்பும் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டு மாணவிகளின் காலனி பாதுகாப்பிற்கு வழங்கப்பட்டது. கட்டடங்களுக்கு முன்பகுதியில் மழைநீர் வடிந்து கட்டடம் சேதமாக தடுக்கும் வகையில் கான்கிரீட் பூஜை செய்யப்பட்டன. முன்னாள் மாணவர் திரு லோகநாதன் பழனிசாமி அவர்களின் பங்களிப்பில் பெற்றோர்கள் மரநிலையில் பெற்றோர்கள் அமரும் இருக்கை அமைத்து தரப்பட்டன மற்றும் நுழைவு வாயிலில் சூரிய மின்விளக்கு பொருத்தப்பட்டு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது. முன்னாள் மாணவர் திரு சோமு அவர்களால் பள்ளியில் புதிய கட்டடத்துக்கு 5 CCTV கேமராக்கள் மற்றும் மானிட்டர்களும் பொருத்தி தரப்பட்டுள்ளது. வெள்ளகோவில் கோல்டன் ரிஃபைனரிஸ் திருமதி நீலாவதி அம்மையார் அவர்களின் பங்களிப்பில் வழங்கப்பட்ட 3000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சின்டாக்ஸ் டேங்க் மற்றும் ஆழ்குழாய் கிணறுக்கு புதிய மின்மோட்டார்கள் பொருத்தப்பட்டன. முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் திரு லோகநாதன் அவர்களின் பங்களிப்பில் 2வது ஆழ்குழாய் கிணறுக்கு மின்மோட்டார் பொருத்தப்பட்டு பயன்பாட்டு
பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆழ்குழாய் கிணறுகளுக்கு நீர் ஆதாரத்தை பெருக்கும் வகையில் மழைநீர் வீணாகாமல் சேகரிக்க வரப்புகள் உயர்த்தப்பட்டு மழைநீர் சேகரிப்பு செய்யப்பட்டது. மரங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை காலங்களில் அடிக்கடி வாகனத்தின் மூலம் நிழல்கள் அமைப்பின் மூலம் தண்ணீர் வழங்கப்பட்டது. இதற்கு உறுதுணையாக இருந்த நமது பள்ளியின் சமூக அறிவியல் பட்டதாரி ஆசிரியர் திரு வடிவேல் அவர்களை பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன். மேற்கண்ட பல உட்கட்டமைப்பு வசதிகள் முன்னாள் மாணவர் அறக்கட்டளை, முன்னாள் மாணவர்கள், நன்கொடையாளர்கள், தன்னாளர்கள் மூலம் வாரி வழங்கப்பட்ட நிதியின் மூலம் செயல்படுத்தப்பட்டதின் காரணமாக இந்த கல்வியாண்டு நமது பள்ளிக்கு சிறந்த பசுமை பள்ளி விருது கிடைக்கப்பெற்றுள்ளது என்பதை பெருமகிழ்ச்சியுடன் தெரிவித்து, அதன் மூலம் தமிழக அரசு மூலம் நமது பள்ளிக்கு 20 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்கால திட்டங்கள்: விழா மேடை விரிவு செய்தல், பிளாக்கிற்கு வர்ணம் பூசுதல், இன்னும் ஒரு சில இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்துதல், கல்வி அறை எண்ணிக்கையை உயர்த்துதல், மையப்பகுதி முழுவதற்கும் பொருத்துகற்களை பதித்தல், பள்ளி வளாகம் முழுவதும் மரங்களை நன்கு வளர்த்தல், பசுமை பள்ளி திட்டத்தின் மூலம் பெற்ற நிதியை பயன்படுத்தி ஆழ்குழாய் கிணறு மின்சாரத்தை சேகரிக்கும் பொருட்டு சூரிய மின் பேனல்கள் அமைத்தல் மற்றும் மழைநீர் சேகரிப்பு தொட்டிகள் அமைத்தல் போன்ற பணிகள் அனைவரின் மேலான ஒத்துழைப்புடன் செய்யப்பட உள்ளன. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான். மன்னருக்கு தன் தேசம் அல்லல் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற ஔவையாரின் மூதுரைக்கிணகவும் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தவன் என்ற உயரை கொள்கைக்கு உடன் நல்ல மன்னர்களை, வருங்கால சிற்பிகளை உருவாக்க வாருங்கள், அனைவரும் கைகொடுப்போம், கைகோர்ப்போம். அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம். அரசு பள்ளி நம் பெருமை என கூறி இந்த ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.